Hi friends, welcome to South Indian Recipes, Healthy and Yummy Cooking. It's me Rama. நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ப்ரான் பிரியாணி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிள். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரொம்ப சுவைமிக்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிரியாணி ரொம்பவே சுவையாக இருந்தது. நான் வந்து பிரியாணி ரைத்தா கொஞ்சம் கீர் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் ஹெல்த்தியாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சவுத் இண்டியன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தேங்காய் பால், கொஞ்சம் தயிர், காரப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம், பட்டை லவங்கம், பிரியாணி பவுடர், இது வந்து பிரியாணி எசன்ஸ். இது வந்து உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வேணுமுன்னா போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், 4 வெங்காயம். இது வந்து இந்த பாண்டான் லீஃப் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த பாண்டான் லீஃபு, பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரான் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் தான் நம்ம இந்த பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு நம்ம எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பட்டை லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நான் பாண்டான் லீஃபும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நான் வந்து இந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்க போகிறோம். நம்ம வந்துட்டு வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ ப்ரான் எடுக்கிறதுனால நிறைய கால்சியம் கிடைக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் செலீனியம் சத்து இருக்கிறதுனால பெண்களுக்கு கை கால் மூட்டு வலியெல்லாம் வராது. பாருங்கள், நல்லா வதக்கிடணும். இந்த ப்ரானில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஃப்ரிட்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதங்க விடணுங்க. அடுத்தது தக்காளி சேர்க்குறேன். இப்போது தக்காளியும் சேர்த்து நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். இப்போ நல்ல வாசனை வருதுங்க, அந்த மாதிரி ஒரு மனம் வீசணும். பாருங்கள், நல்லா வதங்கி அது இந்த ஜெல் ஃபார்மில் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் 1.5 கப் ரைஸ் எடுத்துருந்தீங்களா, இதில் வந்துட்டு 5 கப் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா பாஸ்மதி ரைஸு குக்கரில் பண்ணும்போது குழையுன்னு சொல்லுவாங்க, அதனால். இப்போ நான் ப்ரானும் சேர்த்துட்டேங்க. ப்ரானும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானும் சேர்த்து நான் இப்போ வதக்கி விடுறேன். காரப்பொடி சேர்த்துக்கிறேன். இது பிரியாணி பொடி, பிரியாணி தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சதை. இல்லைன்னா நீங்கள் சக்தி மசாலா அந்த மாதிரி வாங்கிக்கலாம், எது கிடைக்குதோ உங்களுக்கு. இப்போ லெமனும் பிழிஞ்சு விட்டுட்டேன் நான். இப்போவே பிரியாணி வந்து நல்ல மனம் வருதுங்க. இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம பிரியாணி வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேர்வா வாட்டர் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல இதில், ஏன்னா ப்ரானுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கலந்துருக்கிறதுனால குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நீங்கள் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதக்கி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ப்ரான் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம வாங்க அரிசியை வந்து சுடு தண்ணியில் போட்டு உடனே நம்ம எடுக்க போகிறோம். 2 நிமிஷத்தில் எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த கஞ்சியெல்லாம் தங்கிடும், நம்ம அரிசியாகவே எடுத்துருவோம். அரிசியை நம்ம வேக விட போகிறதில்ல. சுடு தண்ணியில் போட்டு கரெக்டாக 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க, ஜாஸ்தி விட்டுறாதீங்க.
பாருங்கள் 2 நிமிஷம் நம்ம இதில் வைப்போம். ஒரு கொதி வந்த உடனே நம்ம அதை வடிகட்டி எடுத்து போட போகிறோங்க. ப்ரானும் ரெடி ஆகிட்டுருக்கு. ப்ரான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரான் ஓவர் குக் ஆகக்கூடாது. நான் இப்போ இந்த 1.5 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தேன் இல்லைங்களா, அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லது, ரொம்ப திக்காக இருக்க வேணாம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா நம்ம மசாலாவில், அந்த தண்ணியோடு சேர்த்தா இது போதும். இப்போ இந்த அரிசி வந்துட்டு ஒரு கொதி தான் வந்திருக்கு பாருங்கள். அரிசி வேகலை, ஜஸ்ட் ஒரு கொதி. அதை வந்து நம்ம இப்போ எடுத்து வடிகட்டி எடுத்து நம்ம பிரியாணி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போனாங்க. இப்போ போட்டாச்சுங்களா. இதுதான் வந்து முக்கியமான டிப் இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா. நம்ம டைரெக்டாக அரிசி போட்டோம்னா அது குழஞ்சிரும். இப்போ போதும், அவ்வளோதான், இந்த தண்ணியே போதும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு தவா ஒன்று வச்சு இந்த அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா திக்கான ஒரு தவா வச்சு நம்ம தம் போட போகிறோம். தம் எப்படி போட போகிறோம் அப்படின்னா, விசில் இல்லாமல் நம்ம இந்த பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அடி பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுங்க. அரிசியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம வாஷர் போடணும், ஆனால் இதுக்கு விசில் போடக்கூடாது பாருங்கள். இது வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விசில் இல்லாமல் விட்டோம். இங்கே பாருங்கள், விட்டோம்னா நம்மளுக்கு பிரியாணி இப்படி வரும். நல்ல க்ளோஸ்அப்பில் பாருங்கள். குயிக்காக பண்ணிடலாம் அந்த பிரியாணி. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி வேணால் இதை அலங்காரம் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டால் இந்த பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் இது ப்ரான் பிரியாணி அப்படின்றதுனால ரோஸ்மேரி லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தாள் நான் எப்போவும் சேர்ப்பேங்க. இன்றைக்கி ரோஸ்மேரி லீவ்ஸ் இல்லை, அதனால வெங்காயத்தாள் மட்டும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே இந்த பிரியாணி பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி ஒரு பிரியாணி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க. உங்களோட கை பக்குவத்துக்கே எல்லாரும் அடிக்ட் ஆயிடுவாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சுவையாக இருந்தது. அது கூட வந்துட்டு கொஞ்சம் வெங்காய பச்சடி, முட்டை, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much. Thanks for watching South Indian Recipes.